அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். சமீபத்தில் வெளியாகி திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சிறை இந்த வருடத்தின் இறுதியில் வந்திருக்கின்ற ஒரு உன்னத காவியம் என பார்த்தவர்கள் அனைவரும் பாராட்டுகிறார்கள். அந்த படத்தை திரையரங்கில் சென்று பார்க்கும்போது நம் மனசுக்குள்ள ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது, கடுமையான சிந்தனைகளை ஏற்படுத்துகிறது. அந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்திய முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களோட கொலை வழக்கில் சிக்குண்டு 30 வருடங்களுக்கு மேலாக சிறை கொட்டடியில் வாடிய அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலான விடுதலைக்கு விலங்கு என்ற புத்தகத்தை எழுதுவதற்காக வேலூர் சிறைச்சாலைக்கு அடிக்கடி நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அப்போது அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்கள் இந்த சிறைச்சாலை வளாகத்துக்குள்ள என்ன காரணத்திற்காக தாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம், எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறோம், தங்களுடைய விசாரணை தேதி என்னைக்கு வரும் போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ளாமல் பல அப்பாவி சிறைவாசிகள் இந்த சிறைக்குள்ள அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களை மீட்கக்கூட யாரும் இல்லை என்ற செய்திகளெல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். எப்படி ஒரு மனிதனுக்கு எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறோம், ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறோம், எதனால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது கூட தெரியாம சிறைக்குள்ள எப்படி அவனால் அடைந்திருக்க முடிகிறது என்று நாம் சிந்தித்தாலும் உண்மை நிலவரம் அதுதாங்க. தமிழ்நாட்டு சிறைச்சாலைக்குள்ள நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு இது போன்ற நிலைமைதான். தேவையில்லாத அரசியல் காரணங்களுக்காக, அப்பாவித்தனமாக பிரச்சனையில் சிக்குண்ட காரணத்திற்காக, ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்த்த காரணத்திற்காக, ஆள் கிடைக்கலன்னு வழக்கில் சேர்க்கப்பட்ட காரணங்களுக்காக பல அப்பாவிகளை சிறை கொட்டடியில் அடைத்து எப்போது விடுதலை செய்யப்பட போகிறோம் என்ற தகவல் கூட அவர்களுக்கு தெரியாம நீண்ட காலமா சிறைக்குள்ள இருந்து தவித்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி சிறைவாசியின் துயரத்தை பற்றி பேசுகிற திரைப்படம் தான் இந்த சிறை. இந்த சிறை திரைப்படத்தோட கதை என்னன்னா, ஒரு விசாரணை கைதியை நீதிமன்றம் முன்பாக நிறுத்துவதற்காக 3 ஆயுதப்படையை சேர்ந்த காவல்துறை வீரர்கள் அவரை அழைத்து கொண்டு போகும்போது அந்த 4 ஏற்படுகிற மனமாற்றங்களை பற்றி நுட்பமான காட்சி அமைப்புகளின் மூலமாக இந்த சிறை திரைப்படம் விவரிக்குதுங்க. படத்தின் தொடக்க காட்சியிலேயே விக்ரம் பிரபு ஒரு பேருந்தில் ஏறுறாருங்க. அப்போது அவருடைய பாதுகாப்பில் இருந்த ஒரு விசாரணை கைதி தப்பித்து போகும்போது அப்போது ஏற்படுகின்ற மோதலின் காரணமாக அங்கே விக்ரம் பிரபு துப்பாக்கியை எடுத்து சுட்டு அந்த விசாரணை கைதியை கொலை செஞ்சிடறாரு. அதனால அவர் துறை ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்படும் காட்சியிலிருந்து இந்த படத்தோட கதை தொடங்குது. தனது நண்பன் ஒருவனுக்காக அவர் விடுமுறையில் போகணுங்கிற காரணத்திற்காக இவர் அந்த வேலையை வாங்கி கொண்டு வேலூர் சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு விசாரணை கைதியை அழைச்சிட்டு போய் நீதிமன்றம் முன்பாக நிறுத்துற வேலையை எடுத்துக்கிறாருங்க. அவர் கூட 2 ஆயுதப்படை பிரிவை சேர்ந்த போலீசாரும் இணைகிறாங்க. இந்த 3 பேரும் வேலூருக்கு பயணப்பட்டு அந்த சிறையிலிருந்து அவனை அழைத்து கொண்டு பேருந்தின் மூலமாக பல்வேறு வாகனங்கள் மூலமாக அவர்கள் பயணப்பட்டு நீதிமன்றம் முன்பாக நிறுத்துவதற்காக வரும்போது அவர்களுக்கு உள்ளாக ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி தான் இந்த சிறை திரைப்படம் பேசுது. அதற்கு அந்த படத்தின் கதையின் நாயனாக வருகிற அப்துல் ரவூப் என்ற கதாபாத்திரத்தின் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் அந்த அப்துல் ரவூப் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை விரும்புகிற காட்சி அமைப்புகள், பிறகு அந்த பெண்ணுக்காக அவருடைய குடும்பத்து பிரச்சனையில் தலையிட அங்கே ஏற்படுகிற மோதலின் காரணமாக அந்த அப்துல் ரவூப்போட அம்மாவுக்கும் அந்த பெண்ணோட தகப்பனுக்கும் ஏற்படுற மோதல்ல தன் தாயை தாக்கிவிட்டார் என்ற காரணத்திற்காக அந்த பெண்ணின் தகப்பனாரை அப்துல் ரவூப் தாக்க, அதன் மூலமாக அந்த அப்துல் ரவூப் தன் வாழ்க்கையில் எது போன்ற சோதனைகளை இழப்புகளை சந்திக்கிறாருங்கிறத பற்றி தான் இந்த சிறைங்கிற திரைப்படம் விரிவாக பேசுதுங்க. இந்த படத்தின் கதை நாயகனாக காட்டப்படுகிற அப்துல் ரவூப், இந்த அப்துல் ரவூப் என்ற பெயரை வைத்துக்கொண்டே இந்த படத்துல மிக முக்கியமான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த காட்சிகள் காட்டப்படுகின்றன. இந்த படத்தின் கதையை எழுதியிருப்பவர் டானாக்காரன் திரைப்படத்தின் இயக்குனர்
இயக்குனர் தமிழ் அவர்கள். இந்த படத்தின் திரைக்கதையை எழுதியிருப்பவர்கள் இயக்குனர் தமிழும் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் சுரேஷ் அவர்களும். இருவரும் சேர்ந்துதான் இந்த படத்தின் திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அந்த படத்துல வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களின் முகபாவனையும் நமக்கு பிரமிக்கத்தக்க வகையில இருக்குதுங்க. குறிப்பா விக்ரம் பிரபு இந்த படத்துல அவருக்கு ஒரு லைஃப் டைம் கேரக்டர் கிடைச்சிருக்குதுங்க. விக்ரம் பிரபு ஒரு மகத்தான குடும்பத்தின் வாரிசாக திரைத்துறையில் அறிமுகமானாலும் அவருடைய திறமைக்கு தீனி போடுகின்ற வகையில அவருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த திரைப்படம் தான் இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் வெளியான டானாக்காரன். அதற்கு பிறகு அவருக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த சிறை என்ற திரைப்படத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை விக்ரம் பிரபு மிக சரியாக பயன்படுத்தியிருக்கிறார். விக்ரம் பிரபுவோட மிக நுட்பமான முக மொழிகள் இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் பார்த்தால் அப்படியே நம்மை வியக்க வைக்குது. ஒவ்வொரு காட்சியிலையும் விக்ரம் பிரபு காட்டுகிற எக்ஸ்பிரஷன்ஸே இந்த படத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகுது. அதே போல அந்த அப்துல் ரவுப்பின் காதலியாக வருகிற அந்த பெண்ணோட கதாபாத்திரம் அப்பாவி முகத்தோட வெள்ளந்தி முகத்தோட ஒரு கிராமத்து இளம்பெண்ணாக காட்சி அளிக்கின்ற அந்த பெண்ணோட நடிப்பு இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலங்க. அப்துல் ரவுப் ஏன் சிறையில் சிக்கி கொண்டார், அந்த சிறையிலிருந்து அப்துல் ரவுப் விடுதலை ஆவாரா ஆக மாட்டாரா, அவர் வாழ்க்கையில இறுதியாக என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த சிறை திரைப்படம் விரிவாக பேசுகிறதுங்க. இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு காட்சி, ஒரு முறை இந்த ஆயுதப்படையை சேர்ந்த விக்ரம் பிரபு உள்ளிட்ட அந்த 3 பேரும் அந்த கைதியான அப்துல் ரவுப்பை தவற விட்டுறாங்க. ஒரு இடத்துல அவங்க இறங்கி வேற ஒரு பிரச்சனையை சந்திக்கிறப்போ இவங்க பயணம் செய்து வந்த பேருந்து கிளம்பி போனோடனே அந்த பேருந்துல இருந்து இந்த கைதி அப்துல் ரவுப் தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு போகிறப்ப அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, அருகில் இருக்கிற விக்கிரவாண்டி காவல் நிலையத்துல அவரே போய் சரண்டர் ஆறாரு. தாங்கள் அழைத்து வந்த கைதி மற்றும் தாங்கள் சுமந்து வந்த துப்பாக்கியெல்லாம் எங்க காணும்னு தேடிக்கிட்டு அலைகிற விக்ரம் பிரபுவோட குழு இறுதியாக புகார் அளிப்பதற்காக விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் போய் பார்க்குறப்போ அந்த காவல் நிலையத்தில் அந்த அப்துல் ரவுப் இருக்கிறாருங்க. அந்த அப்துல் ரவுப்பை பிடித்து வைத்திருக்கிற காவல்துறை அதிகாரி அவர் இந்த துப்பாக்கிகளை பரிசோதிக்கும் போது லோடு செய்யப்பட்ட துப்பாக்கியாக அந்த துப்பாக்கிகள் காட்சி அளிக்கின்றன. அவர் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாரு. ஏன் ஒரு விசாரணை கைதியை அழைச்சிட்டு வரப்போ இப்படி லோடு செய்யப்பட்ட, அதாவது குண்டுகள் பொருத்தப்பட்ட துப்பாக்கிகளை கொண்டு வரக்கூடாது என்று போலீஸ் மேனுவல்லே இருக்கே, நீங்க எதுக்கே அப்படி தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அதுல ஒரு ஆயுதப்படையை சேர்ந்த அந்த விக்ரம் பிரபு குழுவில் இருக்கிற ஒருத்தர் சொல்வாரு, அந்த பையன் அப்துல் ரவுப், அந்த பையன் ஒரு முஸ்லீமு, அதனாலதான் நான் லோடு செய்யப்பட்ட துப்பாக்கியை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொல்வாரு, ஆமாயா நானும் காதர் பாட்ஷா, நானும் முஸ்லீம் தான், நீ என்னையும் சுடு அப்படின்னு சொல்லி நெஞ்ச காட்டுற அந்த காட்சி இருக்கு பாருங்க, நமக்கு மிகப்பெரிய ஒரு மனப்பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை ஒட்டுமொத்த சமூகமும் குற்றவாளியாக பார்க்கின்ற இந்த தீய அவலத்திற்கு எதிராக இந்த சிறை என்கிற திரைப்படம் உரிமை குரல் எழுப்பி இருக்கிறது. அந்த காட்சி முடிந்த உடனேயே இவங்க 4 பேரும் சாலை ஓரமா நடந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த காதர் பாட்ஷா அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒரு வண்டியில வந்துகிட்டு இருப்பாருங்க. அப்ப இந்த 4 பேரையும் வண்டிக்குள்ள ஏற சொல்லுவாரு. 4 பேரும் வண்டியில ஏறி வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த காதர் பாட்ஷா என்ற கதாபாத்திரம் அப்துல் ரவுப்ங்கிற பேரை நீங்க இதுக்கு முன்னாடி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அந்த வண்டிக்குள்ள பயணம் செய்து கொண்டிருக்கின்ற விக்ரம் பிரபு குழுவினற்ற அந்த காதர் பாட்ஷாங்கிற கதாபாத்திரம் கேட்குங்க. இல்லை நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்றப்ப முதலாக ஈழத் தமிழர்களுக்காக தீக்குளித்தவர் பெயர்தான் அப்துல் ரவுப். அவர் தன்னை இனமாகத்தான் பார்த்து கொண்டாரே தவிர அவர் தன்னை மதமாக பார்த்து கொள்ள முதல்ல தமிழின விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தது ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த தமிழன் தான் அப்படின்னு ஒரு வசனத்தை வைத்து அந்த பார்க்குற நம்ம மனசுல மிகப்பெரிய உணர்ச்சி அலைய இயக்குனர் சுரேஷ் அவர்கள் அந்த தேர்ந்த காட்சியின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. இந்த அப்துல் ரவுப் என்ற இந்த சிறைவாசி தப்பிக்க வழி இருந்தும் ஏன் தப்பிக்கல, அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட துயரம் என்ன, அவனுடைய காதலியோடு சேர்ந்தானா சேரலையா என்பதை பற்றி தான் இந்த சிறை திரைப்படம் விரிவாக பேசுகிறதுங்க. ஒவ்வொரு காட்சி அமைப்பிலையும் இயக்குனர்
மிகுந்த திறமையாக ஒரு கதை சொல்லியாக இந்த கதையை நமது மனம் பாதிக்கப்படும் அளவிற்கு நகர்த்திட்டு போயிருக்கிறாருங்க. இந்த படத்தோட கதை ஒரு உண்மை கதை என இந்த படத்தின் திரைக்கதையை எழுதிய இயக்குனர் தமிழ் சொல்றார். இந்த படத்தின் கதை அம்சத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயமே இப்படி சிறைக்குள்ள அப்பாவித்தனமாக சிக்கி கொண்டிருக்கிற இந்த சிறைவாசிகளை எப்படியாவது விடுதலை செய்யப்பட வேண்டும்ங்கிற எண்ணத்தை பார்ப்பவர்கள் மனசுல ஏற்படுத்துறது தான். அந்த முயற்சியில இயக்குனர் சுரேஷ் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறார். அதோட மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல இளம் காதலராக வருகிற அப்துல் ரவூப் மற்றும் அந்த கிராமத்து வெள்ளந்தி பொண்ணு, இவங்க 2 பேருக்குமான உறவு இருக்கு பாருங்க, அவ்வளவு கவித்துவமாக இந்த படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த படத்துல இறுதி காட்சியில இந்த படத்தை இயக்குனர் நினைச்சிருந்தா ரொம்ப நெகட்டிவ் ஷேட்ல எதிர்மறையோட முடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லாம இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பார்வையாளர்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், அதுவும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்பதை முன்வைத்து இந்த படத்தோட இறுதி காட்சி கிளைமாக்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த படத்துல விக்ரம் பிரபு கதையின் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரமாக நடிச்சிருக்கிறாருங்க. கதையின் நாயகராக நடிக்க வேண்டியவர் கதையின் மிக முக்கியமான கதாபாத்திரமாக மாறி நடிப்பது என்பது ஒரு புகழ்பெற்ற நடிகர் குடும்பத்தை சேர்ந்த அதன் வாரிசான விக்ரம் பிரபுக்கு ஒரு சவால் தான். ஆனால் அந்த சவாலை மிக திறமையாக அவர் கையாண்டிருக்கிறார். தமிழ் திரை உலகத்தை பொறுத்து தமிழ் தேசிய இனத்திற்கென்று 2 பெரிய சொத்துக்கள் தாங்க இருக்கு. ஒன்று நமது நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன், இன்னொன்று இசைஞானி இளையராஜா. இந்த 2 பேரும் தான் தமிழ் தேசிய இனத்தின் சொத்துக்களாக அறியப்படுபவர்கள். அப்படி தமிழ் திரையுலகத்தில் முன்னணி கதாநாயகனாக திகழ்ந்து நடிகர்களுக்கு நடிப்பு என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்த பெருமகன் நமது ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பேரனான விக்ரம் பிரபுக்கு அவருடைய திரைப்பட வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் அமையாமலேயே இருந்துச்சுங்க. அந்த குறைய இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் வெளியான டானாக்காரன் என்ற திரைப்படம் நீக்கினுச்சுங்க. அதற்கு பிறகு விக்ரம் பிரபுக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு வாய்ப்பு தான் இந்த சிறை. இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சிங்க, நீதிபதிக்கு முன்பாக அந்த இளம் காதலர்களை முன்னிறுத்துகிற அந்த கனிவுமிக்க காவல்துறையை சேர்ந்தவரா விக்ரம் பிரபு நடிச்சிருப்பாரு. அந்த காட்சி அமைப்பு முடிந்த பிறகு அந்த 2 இளம் காதலர்களும் அந்த காவல்துறை சேர்ந்த அந்த விக்ரம் பிரபுவை அணைத்து கொண்டு கதறுகிற காட்சி இருக்கு பாருங்க, பார்ப்போர் மனசையெல்லாம் கரைய வச்சிருச்சிங்க. நான் ஒவ்வொரு காட்சியா சொன்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் திரையரங்கில் போய் பார்க்கிற அந்த உன்னத அனுபவம் கெட்டு போயிடுங்கிற ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்தமா சொல்றேன், ஒவ்வொரு காட்சியும் கண்டு உணர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் அனுபவமாக இந்த திரைப்படம் இருக்குதுங்க. இந்த காலத்துல எவ்வளவோ கோடியா பணத்தை போட்டு பெரிய நடிகர்களை வைத்து குப்பை படங்களா தமிழ் திரையுலகம் தயாரித்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல தான் சிறை போன்ற திரைப்படங்கள் வெளியாகி எளிய மனிதர்களின் பிரச்சனையை பற்றி இந்த திரைப்படங்கள் பேசுகின்றன, பேசு பொருளாக மாற்றுகின்றன. இந்த திரைப்படத்தோட இறுதி காட்சியில ஒரு வசனம் வருங்க, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எளிய மனிதர்களுக்கு உதவணும், அதுதான் அந்த அதிகாரத்தின் நோக்கமா இருக்கணும்னு சொல்லி இந்த திரைப்படத்தை நேர்மறையோட இயக்குனர் சுரேஷ் முடிச்சிருக்கிறாருங்க. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கும் இந்த படத்தின் கதையை எழுதி திரைக்கதை அமைப்பில் பெரும் பங்காற்றி இருக்கிற டானாக்காரன் திரைப்படத்தின் இயக்குனர் எனது தம்பி தமிழுக்கும் இந்த நேரத்தில் மகத்தான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேங்க. சிறை என்ற இந்த திரைப்படத்தை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் திரையரங்களை சென்று பார்த்து போற்றி கொண்டாடும்படி அன்போடு கேட்டுக்கிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.